ஆர்கனைசேஷன் நேம் டிஎன்எஸ்டிசி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இது வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்பெனி. இதில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்துக்கோங்க, இது ரெகுலர் பேசிஸ், அது பெர்மனன்ட் ஜாப். போஸ்டோட டீட்டெயில்ஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸில் டிரைவர் அண்ட் கண்டக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3274 இருக்குது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வேரியஸ் சிட்டிஸில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. சேலரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 21, 2025. அப்ளை மோட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கங்க, முக்கியமானது. மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் இன் ஃபஸ்ட் எய்டு. ஸோ அந்த டிரைவர் கண்டக்டருக்கு ரிலேட்டடான ஃபஸ்ட் எய்டில் வந்து சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வித் 18 months எக்ஸ்பீரியன்ஸ். எந்த டேட் அப்படின்னா January 1, 2025. ஸோ அது 18 months எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 24 years ஆஃப் ஏஜ் அண்ட் 18 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நாட் அப்ளிகபிள் யாருக்குன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட், அதில் வந்து பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ரெண்டுமே வந்து தேவையில்லை. ஸோ மீதி இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 24 to 40 years வரைக்கும் இருக்கலாம். பிசி அதாவது பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 24 to 45 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனில் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 24 to 55 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதான் வந்து ஏஜ் லிமிட். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 590 + ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 1180 + ஜிஎஸ்டி. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணணும். ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி, அந்த ஏஜ் லிமிட், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட், அதாவது ட்ரைவிங் ரிலேட்டட் டெஸ்ட் இருக்கும். அதுலேயும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வச்சு ஃபைனலாக வந்து லிஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து April 21, 2025 மதியம் வந்து 1 o'clock க்ளோஸ் ஆயிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். பேஜ் பாட்டம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. உங்களுக்கு நான் ஜஸ்ட் இப்போ இங்கிலீஷை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பேப்பரில் ரிலீஸ் ஆன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட், தரமணி, சென்னை. ஸோ இதில் கம்ப்ளீட் பண்ண இதில் வந்து படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. மீதி இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். எந்தெந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட், சென்னை. எஸ்சிடிசி, அதுவும் சென்னை. அதுக்கப்புறம் வந்து டிஎன்எஸ்டிசி, விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர். டிரைவிங் பண்ணணும், ப்ளஸ் சேம் டைம் வந்து கண்டக்டரும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 3274. அதில் வந்து மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா 364. எஸ்சிடிசி இந்த சென்னையில் இருக்குது, இதில் வந்து 318 இருக்கும். மீதி இருக்க எல்லா போஸ்டிங்கும் டிஎன்எஸ்டிசியில் தான் இருக்கும். ஸோ விழுப்புரமில் எவ்வளோ, வேலூரில் எவ்வளோன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ ரீஜன் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. திருநெல்வேலியில் 362 இருக்குது. மதுரையில் பார்த்திங்கன்னா 322. கோயம்புத்தூர் ரீஜனில் 344. கும்பகோணமில் தான் இன்னும் மெஜாரிட்டியாக இருக்குது, 756 வேகன்சிஸ் இருக்குது. விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா 322 இருக்குது. மதுரை ரீஜனில் பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் 3 கவராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன் வைஸாக டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓவரால் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸும், முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. மினிமம் ஏஜ் வந்து 24. எந்த ரேட் அப்படின்னா July 1, 2025. ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வெப்சைட்டில் பார்த்த சேம் டீட்டெயில்ஸ் தான். அதே போல் ஹைட் அண்ட் வெயிட் மினிமம் பார்த்திங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் வந்து மினிமம் 50 kg இருக்கணும். இதுவும் வந்து செக் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மஸ்ட் ஹவ் கிளியர் ஐசைட் அண்ட் மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் எனி ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டி. ஸோ எனி ஆக்சிடென்ட் அல்லது எனி ஆப்ரேஷன் இந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஸோ அந்த இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். March 21 மதியம் 1 o'clock இருந்து April 21 மதியம் 1 o'clock வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். டிஎன்எஸ்டிசியோட அஃபீஷியல் வெப்சைட் இது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்.in அரசு பஸ். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. மேலே இங்கிலீஷ் தமிழில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்ளை ஆன்லைன், அப்ளிகன் லாகின், ஓடிபி ஆக்டிவேஷன். ஸோ அப்ளிகன் லாகின் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகன் லாகினில் போய்ட்டு லாகின் பண்ணி உங்களோட இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வந்து அட்மிட் கார்டு, அதாவது
ஹால் டிக்கெட் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை ஆன்லைன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0444474902. கான்டாக்ட் வந்து எப்போ பண்ணலாம்னா மார்னிங் 10லேருந்து 6:30 மண்டே டு சாட்டர்டே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ அப்ளை பண்ணக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து டீட்டெயில்டான ஒரு ஃபார்ம் இருக்குது. இது வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ். இந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். ஸோ அந்த ஸ்டெப்பில் கேட்டுக்க டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ அதுவும் பே பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே வந்து மேண்டேட்ரி. ஸோ சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் வந்து இருக்கிற டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இனிஷியல் எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துங்க. அப்படி மிஸ் ஆச்சுன்னா குவாலிஃபிகேஷன் அதாவது டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ நேம், ஃபாதர்ஸ் நேம், என்ன ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஃப்யூச்சரில் வந்து எல்லா கம்யூனிகேஷன்ஸ் இதில் தான் வரும். வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து ஆப்ஷனல் தான். எந்த டிஸ்ட்ரிக் அது வந்து மேண்டேட்ரி. ரிலீஜியன், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி. ஸோ அதாவது உங்களோட அந்த கேஸ்ட் நேம் உங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அப்புறம் எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ், அதில் உங்களோட மார்க்ஸு, சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 10th சர்டிஃபிகேட்டோட மார்க் ஷீட்டு இது எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி இமேஜஸாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அது முக்கியமானது டிரைவர் போஸ்ட்டுக்கு. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், எங்கே வந்து ட்ரைனிங் பண்ணீங்க, பேட்ச் இருந்துச்சுன்னா அதோட நம்பர், பேட்சோட டேட், இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 21st April 2025 மதியம் 1 o'clock அப்ளை பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே இருக்கான்றதை கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.